ராபர்ட் கிரீன் எழுதிய த 48 லாஸ் ஆஃப் பவர் புத்தகத்தின் 4வது விதியை. இந்த விதியின் முக்கிய கருத்து, தேவையானதை விட எப்போதும் குறைவாக பேசுங்கள். ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி. இதன் விளக்கத்தை விரிவாக பார்ப்போம். 1. அதிகாரத்தின் ரகசியம். த கோர் கான்செப்ட். நீங்கள் ஒருவரை கவர வேண்டும் என்று நினைத்து அதிகமாக பேசும்போது நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக தெரிவீர்கள். உங்கள் பேச்சின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை என்ற பிம்பம் உருவாகும். ஆனால் நீங்கள் குறைவாக பேசும்போது உங்கள் வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கிடைக்கிறது. 2. கோரியோலெனஸ் தரும் பாடம். பண்டைய ரோமின் சிறந்த போர்வீரன் கோரியோலெனஸ். அவர் அரசியலில் நுழைய முற்பட்ட போது முதலில் தனது தழும்புகளை காட்டி மக்களிடம் ஆதரவு பெற்றார். ஆனால் வெற்றி நிச்சயம் என்று தெரிந்தவுடன் அவர் மேடையில் தற்பெருமையாக பேசத் தொடங்கினார். மக்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியதால் மக்கள் அவர் மீது கோபம் கொண்டு அவரை நாட்டை விட்டே துரத்தினர். பாடம்: நீங்கள் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் தேவையற்ற பேச்சு உங்கள் நற்பெயரை கெடுத்துவிடும். 3. பிரான்ஸ் மன்னர் லூயிஸ் 14 மிக குறைவாக பேசுபவர். அமைச்சர்கள் நீண்ட நேரம் விவாதித்துவிட்டு அவரிடம் ஆலோசனை கேட்டால் அவர் நான் பார்க்கிறேன், ஐ ஷல் சீ என்று மட்டும் கூறிவிட்டு சென்று விடுவார். இதனால் அவர் என்ன நினைக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. பலன்: மற்றவர்கள் பயத்துடனும் கவனத்துடனும் இருப்பார்கள். நீங்கள் குறைவாக பேசும்போது மற்றவர்கள் தங்களை பற்றிய ரகசியங்களை உளறிவிடுவார்கள். 4. அந்தோனி வார்ஹோல் ஆண்டி வார்ஹோல் உத்தி. பிரபல கலைஞர் வார்ஹோல் எப்போதும் ஒற்றை வார்த்தையில் பதிலளிப்பார். இதனால் நேர்காணல் செய்பவர்கள் குழம்பிப்போய் அவரே ஏதோ பெரிய தத்துவத்தை சொல்கிறார் என்று நினைத்துக் கொள்வார்கள். பலன்: மௌனம் உங்களுக்கு ஒரு மர்மமான, மிஸ்டீரியஸ் மற்றும் அறிவார்ந்த பிம்பத்தை தரும். ஏன் குறைவாக பேச வேண்டும்? கீ ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் மற்றும் இன்சைட்ஸ். கட்டுப்பாடு: அதிகம் பேசுபவர்கள் தங்களை அறியாமலேயே ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள். ஆபத்து: ரஷ்ய புரட்சியாளர் ரைலேயேவ் தூக்கிலிடப்பட்ட போது கயிறு அறுந்தது. அப்போது அவர் அமைதியாக இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம். ஆனால் ரஷ்யாவில் ஒரு கயிறு கூட ஒழுங்காக செய்ய தெரியவில்லை என்று கிண்டலாக பேசியதால் மன்னர் மீண்டும் அவரை தூக்கிலிட உத்தரவிட்டார். தாக்கம்: வார்த்தைகள் ஒருமுறை வெளிவந்தால் அதை திரும்ப பெற முடியாது. விதிவிலக்கு: த ரிவர்சல். சில நேரங்களில் மௌனம் சந்தேகத்தை உண்டாக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடம் பேசும்போது மௌனமாக இருந்தால் நீங்கள் ஏதோ மறைக்கிறீர்கள் என்று அவர்கள் நினைக்கலாம். அதுபோன்ற இடங்களில் ஒரு கோமாளி போல தடையின்றி பேசி உங்கள் உண்மையான நோக்கத்தை மறைப்பதும் ஒரு தந்திரமே. சுருக்கமாக, அதிகாரம் படைத்தவர்கள் மௌனத்தை கவசமாக பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் குறைவாக பேசினால் மற்றவர்கள் உங்களை பற்றி அதிகம் சிந்திப்பார்கள்.